இப்ப என்ன ஆச்சுன்னா, மோடி பயங்கரமான ஒரு ஒப்பாரி வச்சிருக்கிறாரு. 8:30 மணிக்கு வராரு அப்படின்னோடனே, ஓஹோ இன்னைக்கு வெள்ளச்சாமி பாட்டு இருக்கா அப்படின்னு எல்லாரும் உட்கார்ந்தா, அழுது கதறி, அது ஹிந்திலேயே அழுது, தமிழ் அழுது, அதாவது ஐயையோன்னு இறக்கப்பட்டிருப்பாங்க யாராவது 2 பேரு. ஹிந்திலேயே அழுது கதறி, அதுக்கு முன்னாடி பேசின கூட்டத்துல ஒரு தடவை அழுது, சரி இருங்க இருங்க எதுக்கு அழுறீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஐயா எடப்பாடியும் அண்ணாமலையும் ஒரே ஆறுதல். கவலைப்படாதீங்கங்க, எங்களுக்கு ஏற்பட்ட நிலைமையோடய உங்களுக்கு ஏற்பட்டுருச்சு, எங்க 2 பேர் நிலைமையும் பார்த்து ஆறுதல் அடைங்க அப்படின்னு ஒரு பக்கம் ஆறுதல். இன்னொரு பக்கம் ஆறுதலை ஏத்துக்கிற நிலைமைக்கு மோடி போனாருன்னா, அதுக்குள்ள நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் துவைச்சு எடுத்துட்டாரு. என்ன துவைச்சு எடுத்திருக்கிறாருன்னா, நாங்க யாரு, தமிழ்நாடு தான் என்ன, பெரியார் அண்ணா கலைஞர் இந்த வழியில நாங்க எப்படி இருக்கோம், என்கிட்ட மோதுனீங்கன்னா உங்க நிலைமை என்ன, வந்து அழ வந்திருக்கீங்களா, மகளிர் இடஒதுக்கீட நாங்க எதிரா இருக்கோம்னு சொல்றீங்களா, இதோ நீங்களே பதில் சொல்லிட்டீங்களே அப்படின்னு மோடி சொன்ன பதிலையே அவருக்கு ரிப்பீட் அடிச்சு, எனக்கு தெரிஞ்சு கிளம்பி போயிட்டு திரும்ப மோடி தமிழ்நாட்டுக்கு தேர்தலுக்கு முன்னாடி வர்றதா வேண்டாமா, தேர்தல் முடிஞ்சு வர்றதா வேண்டாமான்னு யோசனையோட தான் போயிருப்பாரு. ஏன்னா இருக்கிற கொஞ்ச நெஞ்சத்தை காப்பாத்திக்கணும்ல, அந்த மாதிரிதான். என்ன அழுதாரு, அந்த அழுகைக்கு பின்னால என்ன இருக்கு, அப்படி என்ன ஆறுதலை எடப்பாடியும் அண்ணாமலையும் சொல்லியிருப்பாங்க அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க இருக்கோம். வீடியோ முழுமையா பாருங்க, மற்றவங்களுக்கு பகிருங்க. அனைவருக்கும் வணக்கம். பிரதமர் மோடி வழக்கமா 7:30 மணிக்கு வருவாரு. இந்த முறை 8:30 மணிக்கு வந்திருக்காரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு கூட்டம் வேற இருக்கு. அந்த கூட்டத்துல அழுது, நேரலையில அழுது, சரி இருங்க எதுக்கு அழுறீங்க அப்படின்னு கேட்டா, நாரி சக்தி பாருங்க, பெண்களே மகளிரே உங்களெல்லாம் எப்படி பண்ணிட்டாங்க பாருங்க. சரி இருங்கங்க, என்னங்க பண்ணாங்க எங்களை, உங்களுக்கு வர வேண்டிய மகளிர் இடஒதுக்கீடை தடுத்து நிறுத்திட்டாங்க. யார் தடுத்து நிறுத்தினா? திமுக காரவங்க தான். இந்த திமுக காரவங்க தான். இவங்களுக்கு ஓட்டு போட்டுறாதீங்க, எல்லா ஓட்டையும் பிஜேபிக்கு போடுங்க. சரிங்க, மகளிர் இடஒதுக்கீடு அவங்க தடுத்து நிறுத்தலையே, தொகுதி மறுவரை மசோதாவில தடுத்து நிறுத்தினாங்க. இல்ல நேற்று நாங்க கொண்டு வந்து மகளிர் இடஒதுக்கீடு தான். சரி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பொதுக்கூட்டத்துல பேசினப்ப 2023 நாங்க மகளிருக்கான இடஒதுக்கீடை கொண்டு வந்துட்டோம்னு சொன்னீங்களே, நீங்க கொண்டு வந்துட்டீங்க, கொண்டு வந்த பிறகு இதை எப்படி தடுத்து நிறுத்தினாங்க அப்படின்னு நம்ம கேட்காம விட்டுருவோன்னு முதல்வரே கேட்டுட்டாரு. மோடி சார் ஒரு நிமிஷம் வாங்க, 2023 பெண்களுக்கான 33% மகளிர் இடஒதுக்கீட்டுக்கு மசோதாவை தாக்கல் பண்ணிட்டோம்னு பெருமை பேசுனீங்கல்ல, பெருமை பேசின மசோதா ஏன் நடைமுறைக்கு வரல? இன்னைக்கு காலையில எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் வில்சன் அவர்கள் தனிநபர் மசோதாவை தாக்கல் பண்ண சொன்னார்ல, தாக்கல் பண்ணார்ல, அதுக்கு என்ன நீங்க முடிவு சொன்னீங்க? இப்ப இருக்க 543 எம்பிக்கள்லயே பெண்களுக்கான ரெப்ரசன்டேஷனை கொடுங்க, 33% ரிசர்வேஷனை கொடுங்கன்னு கேட்கிறோம்ல, இப்ப இருக்கிறத விட்டுவிட்டு இல்லாத பத்தி எதுக்கு பேசுறீங்க அப்படின்னு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்ச உடனே அழுகை இன்னும் அதிகமாகி, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிராக எவ்வளவு கொடுமை நடக்குது, இந்தியாலேயே உங்கள்கிட்ட தாங்க இப்படி நடக்குது அப்படின்னு டக்கு நம்ம என்சிஆர்பி டேட்டாவை எடுத்து எங்க கிரைம் அதிகமா நடக்குதுன்னு பார்த்தா, உன்னாவ் மறக்க முடியுமா, ஹத்ராஸ் மறக்க முடியுமா, ஆசிஃபா மறக்க முடியுமா, இளம் பெண்கள் குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளிகளுக்கு ஆதரவாக தேசிய கொடி ஏந்திய கயவர்கள் குற்றவாளிகள் பிஜேபியை சார்ந்தவர்கள். பில்கிஷ் பானுவனுடைய வழக்குல குற்றவாளிகள் ஜாமீன்ல வெளியே வந்தப்ப அவங்கள ஆரத்தி எடுத்து வரவேற்றவர்கள் பிஜேபி காரர்கள். அவர்கள் விடுதலை அப்படின்ற செய்தி வருகிற போது அவங்களுக்கு தோல்ல மாலையை போட்டு அவர்களை ஊர்வலமாக அழைத்து சென்றவர்கள் பிஜேபி காரவங்க. ஒரு முறையும் பெண்களுக்கு எதிரான வன்முறை நடக்கிற போது வன்முறையாளர்களை கொண்டாடியவர்கள் பிஜேபி காரர்கள். ஒரு அரசு, திராவிட முன்னேற்ற கழகமும் இது எந்த அரசா வேணா இருக்கலாம், ஒரு அரசினுடைய அளவுகோல் அப்படின்றது குற்றமற்ற ஒரு நாடு, 1% கூட குற்றமில்லாத ஒரு நாடுன்னு எதுவுமே இல்லை. அந்த குற்றங்கள் நடக்கின்ற போது அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்றத வச்சுதான் ஒரு அரசினுடைய நேர்மைத்தன்மையை, அந்த அரசு பெண்களின் பக்கம் இருக்கா இல்லையான்ற அளவுகோல். அந்த அளவுகோலில் நின்று பார்த்தால் தமிழ்நாடு அரசு, திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசு, தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு கொடுமையின் போதும், பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையின் போதும் அந்த பெண்களின் பக்கம் நின்று நீதியை நிலைநாட்டி இருக்கிறார்கள். பொள்ளாச்சி சம்பவமாக இருக்கட்டும், அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்ததா இருக்கட்டும், அந்த பிள்ளைகளின் பக்கம் நின்று, அந்த பெண்களின் பக்கம் நின்று கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அவர்களின் பக்கம் இந்த அரசு நின்று இருக்கிறது. இன்னைக்கு வெளிப்படையாக பெண்கள் எங்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை நாங்க சொல்றோன்றதுக்கான நம்பிக்கையை கொடுத்தது இந்த அரசு. நீங்க சொன்னா உங்களுடைய முகமோ நீங்களோ யாரென்ற அடையாளத்தை வெளியே கொண்டு வராமல் உங்களுக்கான நீதியை பெற்று தருவோம் அப்படின்ற நம்பிக்கையை கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு. இவங்க பெண்களை பற்றி பேசுறப்பதான் நமக்கு எவ்வளவு ஆத்திரம் வருதுன்னு கேட்டீங்கன்னா, மணிப்பூரை மறக்க முடியுமா? இத்தனை முறை பிளைட்டை பிடிச்சு தமிழ்நாடு வரக்கூடிய மோடி மணிப்பூருக்கு எத்தனை முறை சென்றார்?
அவ்வளவு கலவரம் கொழுந்து விட்டு எரிகிற போது, பெண்களை நிர்வாணப்படுத்தி அவர்களை வீதியில் அழைத்து வந்த போது, இப்ப வரைக்கும் அங்க பதட்டமான சூழல் ஏற்படுகிற போது எத்தனை முறை மணிப்பூருக்கு மோடி சென்றார்? டெல்லியில 2026 ஜனவரியில வெறும் 15 நாட்களில் 500க்கும் மேற்பட்ட பெண்களும் குழந்தைகளும் காணா போயிருக்காங்க. 15 நாள்ல 500 பெண்கள் குழந்தைகள் காணா போயிருக்காங்கன்னா உங்களுடைய லட்சணம் என்னவாக இருக்கிறது? உங்களுடைய சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கிறது? நீங்கள் ஆட்சி புரியக்கூடிய வட இந்திய மாநிலங்களுடைய நிலை என்ன? இத்தனை கேள்வியையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாமானியர்கள் உங்களை பார்த்து கேட்கிறாங்க. அடுத்த போய் எவ்வளவு நிதி கொடுத்தோம் தெரியுமா? அந்த நிதியெல்லாம் என்ன பண்ணீங்க? நாங்க கேட்கிறோம், ஏதோ லட்சக்கணக்கில் நிதி கொடுத்தேன்றீங்க, எங்களுக்கு வர வேண்டிய கல்வி நிதி வரல சார். நீங்க எங்களுக்கு கொடுக்க வேண்டிய கல்வி நிதியை கொடுக்கல. பிள்ளைங்களுக்கு போடுற காலையில சாப்பாடு, இந்த டீச்சர்ஸுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம், புத்தகம், எங்களுக்கு வர வேண்டிய கல்வி நிதியை நீங்க கொடுக்கல சார். எப்ப குடிப்பீங்க? 2152 கோடி ரூபாய் நீ பிஎம் ஸ்ரீ ஏத்துக்கிட்டாதான் கொடுப்பேன்னு சொல்லி ஏமாத்துனீங்கல்ல, அந்த நிதி எப்ப கொடுப்பீங்க? வெள்ள பேரிடர் நிதி எப்ப கொடுப்பீங்க? மெட்ரோ, அதுக்கான நிதியை உங்ககிட்ட எவ்வளவு நாளா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். இத்தனை நிதியை எங்க கிட்ட கொடுக்காம, நான் சும்மா சாம்பிள் சொல்றேன், 100 நாள் வேலைக்கு நிதி தர மாட்டேன்னு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு, போராட்டம் நடந்துச்சு. உங்ககிட்ட ₹1 வாங்குறதுக்கு சண்டை போடணும், போராடணும், தெருவில் இறங்கி போராடணும், முதலமைச்சர் லெட்டர் எழுதணும், முதலமைச்சரே போராட்டத்துக்கு வரணும், எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து உங்ககிட்ட சண்டை போடணும். இவ்வளோ பண்ண பிறகு அள்ளி கொடுக்க மாட்டீங்க, தமிழ்நாட்டுக்கு கிள்ளி கொடுப்பீங்க. தேர்தல் சமயமாகவே இருந்தாலும் பட்ஜெட்ல தமிழ்நாடுன்ற வார்த்தை வராது. மறந்துட்டோமா சார்? இப்போ உங்களோட பட்ஜெட் தாக்கல் பண்ணீங்களே, தமிழ்நாட்டுக்கு என்ன கொடுத்தீங்க? தமிழ்நாடு பற்றி என்ன சொல்லி இருந்துச்சு? கோவைக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ஏன் கொடுக்கல? இதெல்லாம் மக்கள் கேட்க மாட்டாங்களா? இதெல்லாம் கேட்டுருவாங்கன்னு தாங்க அழுக. ஐயோ என்னையா பண்றது, நாரி சக்தின்னோ பேட்டி படாவோ பேட்டி பச்சாவோ ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. விளம்பரம் மட்டும்தான் படுத்தினாங்க, விளம்பரத்துக்கு மட்டும் தான் செலவு பண்ணாங்க, ஸ்கீமுக்கு ₹1 கொடுக்கல. அவர்தான் பிரதமர் மோடி. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, இவர் ஒரு டாலஸ்ட் லீடர், 56 இன்ச்சு சௌகிதார், எங்க ஆள் நினைச்சாருன்னா ரஷ்யா போரையும் நிறுத்துவாருன்னு இங்க இருக்கிறவங்க தொடங்கி அங்க இருக்கிற பிஜேபி வரைக்கும் அலப்பறையை கூட்டிட்டு இருந்தாங்க. ஒண்ணும் இல்லப்பா, நீங்க டம்மி பாவா, தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க எல்லாம் எங்களுக்கு கார்ட்டூன் சேனல் அப்படின்னு காட்டின உடனே அவரால் முடியலங்க, ஒரே அழுக. நமக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, என்னங்க இப்படி படுத்துறீங்க அவரன்ட்டு. அழுத முடிச்சுட்டு போய் உட்காந்தா ஐயா அண்ணாமலையும் ஐயா எடப்பாடி ஆறுதல் சொல்றாங்க. நீங்க ஏங்க கவலைப்படுறீங்க, எங்க நிலைமைய விட உங்க நிலைமை மோசம். நான் பாட்டு ஊர் ஊரா வண்டி எடுத்துட்டு போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தேன். ஐயா எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, நான் பாட்டு ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தேன், நீங்க சும்மா விட்டீங்களா? திடீர்னு தொகுதி மறுவரையை கொண்டு வரேன்னு குறுக்க இந்த வரும்ல, இதுக்கு ஏன் டேபிளை உடைச்சு ஃபேனை உடைச்சு எல்லாத்தையும் உடைச்சன்ற மாதிரி நான் பாட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தேன். என்னைய கூப்பிட்டு நாங்க ஒரு சட்டம் கொண்டு வரோம். என்ன சட்டம்? அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது, ஊன்னு சொல்லு. யார் என்ன கேட்டாலும் அமித்ஷா சொன்னா சரியா இருக்கும், மோடி சொன்னா சரியா இருக்கும், நமக்கு எல்லாம் நன்மைக்குதான் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி விட்ட. நானும் சொன்னேங்க ஐயா, இன்னைக்கு பார்த்தா 2 நாளா உங்களை அடிக்கிறத விட என்ன அடிக்கிறாங்க ஐயா. என் நிலைமையோட அவங்க மோசம், என்னன்னே தெரியாம நீங்க சொன்னா சரியா இருக்கும்னு சொன்ன பாவத்துக்கு ஊர் ஊரா போய் அழகா நான் பாட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு காமெடி என்டர்டைன்மெண்டா இருந்தேன். என்னைய போட்டு இப்ப மாட்டி விட்டு அடிமை எடப்பாடின்றத நிரூபிச்சிட்டாரு பாத்தீங்களா, முரட்டு அடிமை எடப்பாடி நிரூபிச்சிட்டாரு பாத்தீங்களா, அமித்ஷா மோடிக்கு அடிமை எடப்பாடி நிரூபிச்சிட்டாரு பாத்தீங்களான்னு என்ன அடிக்கிறாங்க. அந்த பக்கம் அண்ணாமலை, ஐயா மாநில தலைவர் நீங்களாதான் கூப்பிட்டீங்க, நான் பாட்டு கௌரவமா ஒரு போலீஸா இருந்தேன், கூப்பிட்டீங்க வந்தேன், வந்தோன்னு என்ன சொன்னீங்க? உனக்குதான்ப்பா சீட்டு. அப்படியாங்கய்யா, சரி நான் என்ன பண்ணணும்? எவ்வளவு கலவரம் பண்ண முடியுமோ பண்ணு, அதை பொறுத்து தேர்வியா தேர மாட்டியான்னு பாப்போம். நீங்க சரி, நானும் முயற்சி பண்ணேன். இந்த பாழா போன தமிழ்நாட்டுல எதை எடுத்தாலும் கலவரம் பண்ண முடியல. மைக்கேல்பட்டி பிரச்சனை எடுத்து பார்த்தேன், அங்க ஒரு பாப்பா இறந்ததை எடுத்து பார்த்தேன், என்னென்னமோ செஞ்சு பார்த்தேன், ஒண்ணுமே ஆகலைங்கய்யா. நான் என்னங்கய்யா பண்றது? சரி கடைசியா அந்த திருப்பரங்குன்றத்தை நம்ம கையில எடுத்துக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள மாநில தலைவரை மாத்திட்டீங்க. திருப்பரங்குன்றத்துல கலவரம் பண்ண முடியல, என்னதாங்க பண்றதுன்னு நான் உட்கார்ந்து இருந்தா எனக்கு நீங்க சீட்டும் கொடுக்கல. என் நிலைமைய உடையாங்க உங்க நிலைமை பாவம். எப்பயாதானே தமிழ்நாட்டுக்கு வரீங்க, எப்பவுமே தமிழ்நாட்டுல இருந்து அடி வாங்குற என்னையும் பழனிசாமி ஐயா உடைய அவங்க நிலைமை மோசம்னு 2 பேரும் ஆறுதல் படுத்தி அப்புறம் இவர் திரும்பி திரும்பி பார்த்திருக்காரு. ஆமா ஆமா, இவங்க 2 பேருடைய நிலைமையோட நம்ம நிலைமை கொஞ்சம் கௌரவமா தான் இருக்கு, ஏதோ கொஞ்சம் டீசென்டா தான் வாங்கிட்டு இருக்கோம் அடி, நம்ம பாட்டு கிளம்பி போயிடலான்னு கிளம்புறாரு. அந்த பக்கம் சிஎம் மேடையில பேசுறாரு, என்கிட்ட மோதாத அப்படின்ட்டு அந்த பாட்டை மாத்தி, இது பெரியாரின் தமிழ்நாடுடா, வம்புக்கு இழுக்காத, இது அண்ணாவினுடைய கோட்டை, பெரியாரின் தமிழ்நாடு. எத்தனை செய்திகளை அந்த 2 சொற்கள் அடக்கி இருக்குன்னு சொன்னா, பெரியாரின் தமிழ்நாட்டில் உங்களை போன்ற காவிகளுக்கு, பாசிசவாதிகளுக்கு, மதவாதிகளுக்கு
பெண்களுக்கு எதிரான சிந்தனை கொண்ட சனாதன தர்மத்தை தலையில் தூக்கி சுமக்கக்கூடியவர்களுக்கு ஒருபோதும் இனிமேல் இடம் கிடையாது. உங்களுடைய தொகுதி மறுவரையில் நீங்கள் அடைந்த படுதோல்வியை ஏப்ரல் 2026 23 தமிழ்நாட்டு மக்கள் வழங்கக்கூடிய வாக்குகளிலும் பிஜேபி என்டிஏ கூட்டணி, குறிப்பாக முரட்டு அடிமைகள் மிகப்பெரிய படுதோல்வியை அடைய இருக்கிறார்கள். நான் ஜெயிச்சிட்டேன், அதான் சிஎம் ஓடுது, வென்று விட்டு நிற்கிறேன், அதானங்க கருத்து. தொகுதி மறுவரை என்று இவர்கள் வீசிய அந்த அம்பை, காவி பாசிச அம்பை, ஆதிக்கவாதிகளுடைய அம்பை அப்படியே தூக்கி எரிஞ்சிட்டு வென்று விட்டு ஸ்டாலின் நிற்கிறார். இந்த வெற்றி 2026 சட்டமன்ற தேர்தலிலும் எதிரொலிக்க இருக்கிறது. கவலையுடன் ஒப்பாரி வைத்து திரும்பி சென்றிருக்கிறார் மோடி. இனி காலம் முழுவதும் நீங்கள் தமிழ்நாட்டை குறிவைத்தால் ஒப்பாரி மட்டும்தான் உங்களுக்கு மிச்சம். வென்று விட்டார் ஸ்டாலின். நன்றி.